இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூல நோய் 21ல் வினை மூலம், மேகம் மூலம், சவு மூலம் இதை பற்றி பார்க்கலாம். இதில் வினை மூலம் தலைப்பிலே இருக்குது, எதனால் வந்ததுன்னு சொல்லி. இந்த வினை மூலம் வந்துச்சுன்னா சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகாது. ஜீரணமாகாமே தான் வெளியே போகும். அடி வயிற்றில் குத்திக்கிட்டே இருக்கும், குத்தல் இருக்கும், வலி இருக்கும். அது போக பசியே எடுக்காது. கை காலில் இப்போ தான் உழைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கடுப்பாகவே இருக்கும் அடி வயிறு. வயிறும் அப்படியே பொறுமிக்கிட்டே இருக்கும், இறைச்சலாகவே இருக்கும். உடம்புல சூடு அதிகமாக இருக்கும். வெளியே போகிற அபான வாயு கூட சூடாக தான் வெளியே போகும். மலம் ரொம்ப கட்டியிருக்கும். ஆசன வாயில் எப்போதுமே எரிச்சல் இருக்கும், கடுகடுப்பு இருக்கும். அதுபோக நரம்பு உள்ளுக்க இழுத்து பிடிச்சிக்கிடும். இழுத்து பிடிச்சுன்னா மோசன் போக விடாத அளவுக்கு உள்ளுக்க இழுத்து பிடிச்சிக்கிடும். ரொம்ப வலி இருக்கும். இந்த நோய் வந்துச்சுன்னா வலி அதிகமாக இருக்கும். நோய் குணமாகிறது கொஞ்சம் மெதுவாக தான் குணமாகும், தக்க மருந்து சாப்பிடும்போது. ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நரக வலி இருக்கும். இது வினை மூலம். இன்னொன்று மேக மூலம், மேகத்தினால் வரக்கூடியது. இவங்க எப்போதுமே சோம்பலாக தான் இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. எப்போதுமே எரிச்சலாகவே இருப்பாங்க. உடம்புல அப்படியே ஒரு நமைச்சல் இருந்த மாதிரியே இருக்கும். சாதாரணமாக இருந்துகிட்ருக்கவங்க திடீர்னு மலம் கழிக்கிற மாதிரி உணவு வேகமாக போய் மலம் கழிக்க போவாங்க. மலம் தண்ணியாக தான் போகும். தண்ணியாக போகும்போது ஆசன வாயில் ஒரு பக்கத்துலேருந்து கிழிஞ்சி ரத்தம் வேகமாக போகும். கழிச்சலும் இருக்கும், இரத்தப்போக்கம் இருக்கும். ரத்தமும் சர்ன்னு தான் பாயும். அந்தளவுக்கு அந்த ஜவ்வு கிழிஞ்சி அந்த மாதிரி ரத்தம் போகும். ரத்தம் அதிகமாக போய்கிட்டே இருக்கிறதுனால இவங்க எப்போதும் சோர்வாக தான் இருப்பாங்க. சிறுநீர் கழிக்கும்போது எப்போதுமே எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மேக நோயோட குணம். அடுத்து சவ்வு மூலம். சவ்வு மூலம் இது ஆசன வாயில் வலி எப்போதும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, பெருங்குடல் உள்ளுக்குள்ள இருந்து, அதாவது முதுகுத்தண்டு அடிவாரத்துலேருந்து அந்த மூலம் கட்டியாக உள்ள மூலம் அப்படியே தொங்கி சதம் மாதிரி ஆசனவாய் வரைக்கும் வரும். ஆசனவாய்க்கு வெளியே கொஞ்சம் நீண்டுகிட்டு இருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது ஜவ்வு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஜவ்வு உள்ள வரைக்கும் இருக்கும். இது வெளியே போக விடாமல், மோசன் போக விடாமல் அடைச்சிக்கிடும். தொப்புள் வரைக்கும் வலி இருக்கும். அதாவது முதுகுத்தண்டோட அடிவாரம் வரைக்கும், அதாவது தொப்புளுக்கு பக்கம் வரைக்கும் வலி இருக்கும். நறுக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும். வெளியே போகும்போது ஆசனவாயை அடைச்சிக்கிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சீலும் போகும். மலம் கழிக்கும்போது சீலும் போகும். சீல் கொஞ்சமாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது சவ்வு மூலத்தோட குணம். நன்றி.